ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு மேல வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமா இருக்கு. இப்போ மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்களே, குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடுச்சு. அப்ப அவன் எவ்வளோ பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரையானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்ட்ல காணாமல் போயிடும். அப்படி 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாசம் ஆகுது, நான் தூங்கி 6 மாசம் ஆகுது, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, இது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்ப அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில, பை செகண்ட்ல, இமை பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம், கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்க இருந்து எங்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:10:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து
கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அப்ப பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி, புதன்கிழமை வருது. அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுக்கோமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த குரு பயிற்சியால என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷப ராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? ஏன் சம்பந்தம் இல்லாம அதை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சம் அடைகிறார். இந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேல என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒன்று சேரும்போதுனாங்க அஷ்ட ஐஸ்வர்யம். அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, அற்புதமான குரு பெயர்ச்சி, ரொம்ப முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி என்பர்கள் இந்த 7.5 சனியில படாத பாடுபட்டு இருக்காங்க. சனியுடைய பிடியிலே அகப்பட்டு கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்ற எனதருமை கும்பராசி என்பர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. கவலை வேண்டாம் கும்பராசி என்பது. பொதுவா கும்பராசியை பொறுத்தவரையில நிறைய பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை. குடும்பம் பிரச்சனையா இருக்கும், மனைவி அல்லது கணவன் பிரச்சனையா இருப்பாங்க, அல்லது மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் பிரச்சனையா இருப்பாங்க, அல்லது அந்த மாமனாருடைய சொந்தங்கள், குழந்தை, நாத்தனார், அப்படி அது பிரச்சனையா இருக்கும். அங்க கரெக்டா இருந்தா இங்க அம்மா வீட்டில் பிரச்சனையா இருக்கும், உடன் பிறந்தவங்க பிரச்சனையா இருக்கும். இப்போ குடும்பம் பிரச்சனைகள். அதே போல குடும்பம் சிறப்பா அமைச்சு போச்சுனாக்கா தொழில் பிரச்சனையா இருக்கும், அல்லது வேலை செய்யற இடம் பிரச்சனையா இருக்கும், அல்லது மனசு ரெண்டும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இருக்காது. எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத மன பயம், இதெல்லாம் நம்முடைய கும்பராசிக்கு இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பா இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ப்ராப்ளம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பகை அதிகரித்திருக்கும். தேவையில்லாத நண்பர்கள் கூட தேவையில்லாத விரோதங்களை வளர்த்திருப்பாங்க, அல்லது கொஞ்சம் சிரமங்கள், கஷ்டங்கள் அதிகரிச்சிருக்கு. இதுதான் விஷயம். ஸோ கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லணும்னா உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது தெரியும். நமக்கு நெகட்டிவே வேணும், பாசிட்டிவாக பார்ப்போம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது கேந்திரம் கும்பராசிக்கு 4-10 அந்த குரு பகவான் அமைகிறார். 4ஆம் பாவத்திற்கு செல்கிறார். நம்ம பதிவின் தொடக்கத்திலே சொன்ன குரு சுக்கிரன் மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம், அதெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் சுக்கிரனும் குருவும் ரெண்டுமே பணத்தையும் தனத்தையும் குறிக்கக்கூடியவர்கள்.
சுப மங்களங்களை எல்லாம் குறிக்கக்கூடியவர்கள். அதனால அது ஒரு அஷ்டலட்சுமி யோகம் கூட நம்ம சொன்னோம். இப்போ பொதுவாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானம். எப்படி 2 குடும்பம் தனம் வாக்குன்னு அமையுதோ அதுபோல வீடு அப்படி குடும்பம் எங்க இருக்குங்க? வீட்டில் தான் இருக்கும். வீடு இருந்தால் தான் குடும்பம் இருக்கும். அப்போ வீடு, மனைவி, மக்கள், வண்டி, வாகன யோகம் இதெல்லாம் தரக்கூடியது, சுகபோகங்களை தரக்கூடியது, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது, நிம்மதியை தரக்கூடியது எதுனா 4ஆம் பாவம். அப்போ கும்பராசி என்பர்களே, இது நாள் வரையில் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது செய்தொழில மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது வருமானத்தில் போதிய வருமானம் பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் கும்ப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. நல்ல நேரம் ஆரம்பம். கும்பராசி அன்பர்கள் நல்ல நேரம் ஆரம்பம். குடும்பம், வீடு, வாசல், மனைவி நல்ல முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கும்பராசி நேயர்களே, அப்போ 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குருவால் என்னெல்லாம் நன்மை உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புதுசா ஒரு வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கலாம், ஃபிளாட்ஸ் வாங்கலாம், இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாம், அல்லது ஏற்கனவே இடம் வாங்கி வச்சிருப்பீங்க, அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி கும்பராசி என்பதிலே புதிய வீடுகள் வாங்குவதற்கு நீங்கள் லோன் போட்டு வாங்குறீங்க, அல்லது கடன் போட்டு வாங்குறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் வீடு வாசல் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், அதோடு மட்டுமல்ல புதிய வண்டி வாகன யோகங்களுக்கு ஒரு புதுசாக கார் வாங்குவது, டூ வீலர் கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போதான் முதல்ல வண்டி வாங்க போனோம்னா நீங்கள் டூ வீலர் வாங்கலாம். அப்போ வண்டி வாகன யோகங்கள் அமையும். அதே போல் கம்பெனிக்காக ஒரு பஸ் வாங்க போகிறோம், கம்பெனிக்காக ஒரு ட்ரக் வாங்க போகிறோம், கம்பெனிக்காக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்க போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, காஸ்மெட்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் இன்சூரன்ஸு, மெடிக்கல்ஸ், ஃபார்மா, மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளும் நிச்சயமாக இந்த மாதிரியான தொழிலும் மற்றும் உத்தியோகம், மார்க்கெட்டிங், ஃபார்மானாலே அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரியான தொழில் அல்லது வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு வளர்ச்சியை சப்போர்ட்டா பண்ணக்கூடியதாக அமைகிறது. அதே போல அது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால ஆர்கிடெக்ட் படித்தவங்க அல்லது அந்த ஒரு டிசைனர், இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கும், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டு யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்து பையர்ஸாக இருந்து தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். மெயினாக ஸ்கூல், காலேஜ், எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு, சனியுடைய காரகத்துவம். அப்போ என்ன இருக்குங்க, ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டி அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், ஒரு ஆரம்ப பள்ளியாக இருக்கலாம், அதே ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், குரூப் ஆஃப் எஜுகேஷன் சென்டர்ஸ், எஜுகேஷன் குரூப், அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு வரப்பிரசாதமான காலம். உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லுங்க, நிச்சயமா இதை நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்குங்க சார், இத்தனை ரூபாய் ப்ராஜெக்ட், கவலையே பிறகு நம்மளால சரி பண்ண முடியும். அப்போ எஜுகேஷன் குரூப் ரொம்ப அற்புதமா இருக்கு, உங்களுக்கு கவலையே வேண்டாம். கும்பராசி அன்பர்கள். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அதே போல
அரசியல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே எந்த குரு பெயர்ச்சி கும்பராசி என்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது. குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பொருளாதார வளர்ச்சி. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்தியாவுக்கு பாரத தேசத்துக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொன்னேன். இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும்னா பொருளாதார வளர்ச்சி அங்கே அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது பணவரவு, தனவரவு இவை இரண்டுமே சிறப்பானதாக இருக்கும். மெயினா கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதை விட மெயினா என்னன்னாக்கா, அந்த விவாகரத்து, அந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் கூட மனமாற்றம் அடைந்து ஒரு மியூச்சுவலா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அவங்களே கூட அந்த கேஸை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு வெவ்வேறு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த மாதிரியான மன வருத்தங்கள், கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணம், 45 வயசு 54 வயசுல கல்யாணம், அப்ப அந்த மாதிரி இரண்டாவது திருமணம், மூணாவது திருமணம்லாம் கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகள். நீங்க நினைச்ச திருமணம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லுங்க. அது காதல் திருமணமா இருக்கலாம், விடுதலை காதலாக இருக்கலாம். இப்ப காதல் திருமணங்களும் கைகூடுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நண்பர்கள், நிறைய கும்பராசி நண்பர்கள் இந்த காதல் கல்யாணத்துல தான் போய் மாட்டிக்கிறாங்க. கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மெயினா கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது கடன் சுமைகள், கடன் பிரச்சனை. இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பர்களே, கடன் சுமைகள் குறையும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை ஆகியனாலே நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் இருக்குமே, அதனால அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஃபேவரபிளா மாறுவதற்கு ஒரு 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் முடியவே இல்லை, கேஸ் முடிய மாட்டேங்குது, வீண் செலவு தான் ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே. அதனால வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான காலமாக அது அமைகிறது. அதே போல கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், மன கவலைகள், மன கஷ்டங்கள் இவை விலகும். அதே போல ஜாப், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அது பிரைவேட்டா இருந்தாலும், கவர்மெண்டா இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேல் அதிகாரிகள், கீழ் அதிகாரிகள், கீழே வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களால ஏற்படக்கூடிய கலகங்கள், மெயினா அந்த அந்த ஒரு கலகத்தை ஏற்படுத்துவது, சூழ்ச்சி செய்வது. அப்ப அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. வீண்படி அவமானங்கள், வீண்படி பிரச்சனைகள், இதெல்லாம் அபாண்டமான பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குமே. ஆனால் வேலை செய்கிற இடங்களுடைய பிரச்சனைகள் குறையும். நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய கம்பெனிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கும் கும்பராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பாக்கியங்கள், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே குரு பார்க்கிறார், நிச்சயமா 4-10 இருக்காங்க. ராகு வேற 2-12 உட்கார்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல யோகமான காலம். நிச்சயமா கும்ப ராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், மெயினா பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான விரோதங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்கள். அப்ப நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய நேரங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலுமே கூட ஓவராலா பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்தவரையில இந்த குரு பயிற்சி 80% கும்பராசிக்கு நன்மையை செய்கிறது. அப்ப 80% நன்மையோடு கும்பராசி அன்பர்கள் 2ஆம் இடத்திலே இருக்கிறார்கள்.
அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுடைய தேவை என்ன? ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக இருக்கலாம். நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன். அப்போ உங்களுக்கான கேள்விகள், அதுக்கு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.